ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ போடுறேன். ட்ரேடிங்கில் ஒரு சின்ன கேப் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 1 or 2 months இல்லை மேக்ஸிமம் 3 months எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ரீசன்ஸ் பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் விஷயத்துலேயும் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த விஷயத்துலேயும் சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ அது போக இன்னும் ஃபேமிலியில் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னாலையும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஆனால் இந்த பிஸியாக இருக்கிறது ஒரு 30% தாங்க ரீசன். உண்மையான ஒரு 70% ரீசன் டிசிப்ளின் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால தாங்க மெயினாக இந்த கேப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் 1 வீக்காகவே. ஸோ லாஸ்னால் பெரிய லாஸ்லாம் இல்லை, 1.5 லட்சம் பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண லாஸ்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரே நாள்லேயே நம்மலாம் இதை விட பெரிய லாஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸஸ் மேட்ரு இல்லை. ஆனால் நான் பொதுவாக கணக்கெடுத்து பார்க்கும்போது தெரியுதுங்க. ஸோ நம்ம இத்தனை நாளாக பெரிய பெரிய லாஸ் பண்ணது எல்லாமே எதனால் வந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒன்று இந்த ப்ரீமியம் ஸ்பைக்ஸால் வந்த லாஸாக இருக்குது, இல்லைனா டிசிப்ளினரி இஷ்யூஸ்னால வந்த லாஸாக தாங்க இருக்குது. இந்த ப்ரீமியம் ஸ்பைக்கை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நம்மளும் பல வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் திருப்பி அதிலேயே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லிட்ரலி ஒரு 50-60 டைமுக்கு மேலே இந்த ஆப்ஷன் செல்லிங்கை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் பண்ணவே முடியல. இந்த அடிக்ஷன் நம்ம நினச்சதோட ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்த ட்ரேட் பண்ணணுங்கிற அடிக்ஷன், இந்த எக்ஸ்பைரி டே அடிக்ஷன்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு பண்ணியிருந்தேன் முன்னாடி, ஆப்ஷன் செல்லிங்கை டோட்டலி குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறமாவது நான் விடுவேன்னு நினச்சேன். ஆனால் அப்பவும் என்னால் விட முடியல. ஆனால் இந்த டைம் உண்மையாகவே ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. லாஸ்ட் டைமை விட ஒரு 10 மடங்கு நான் சீரியஸாக இருக்கேன். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் காசுலாம் வச்சுருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியும். அதனால் இந்த டைம் கண்டிப்பாக குவிட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க. செல்லிங்கை விட ஃப்யூச்சர்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்னும் ரொம்ப சூப்பராக செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இனி ஃப்யூச்சர்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் டிசிப்ளின் இல்லாத ரீசன்ஸ்னால என்னால் சரியாக கேபிட்டலைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க. நானும் பல வீடியோஸில் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜி ஒரு 30-40% தான், மிச்சம் எல்லாமே டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜியில் தான் இருக்குன்னு. ஸோ அது முன்னை விட இப்போது எனக்கு ரொம்பவே இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டுமே இப்படி நிறைய டைம் இப்படி சொதப்பிட்டு இருக்கியங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம செட்டப்லாம் வரும்போது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சியே பயத்தில் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என் செட்டப்பே வராதப்பெல்லாம் ஃபோமோவில் அந்த மூவை மிஸ் பண்ணிடுவோன்னு கொஞ்சம் அவசரப்பட்டு யோசிக்காமல் தைரியமாக அந்த டைம்லலாம் என்ட்ரு ஆகுறோம். ஸோ இது தாங்க நினச்சா ரொம்ப எரிச்சலாக வருது. ஏன்னா நம்ம செட்டப் வர்றப்போ பயப்படுறோம், செட்டப் வராமல் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப தைரியமாக என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய டைம். ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சு தாங்க ஸோ மென்டலி ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தப்பு பண்ணுறோமே, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து மார்க்கெட்டை லைவாக வாட்ச் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்க முதல்ல பழகணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த கேப் விடுறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஸோ ஓவர் நைட்லலாம் வந்துடாது. ஸோ அதனால தாங்க இந்த கேப் விடுறது மூலயமா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதை விட நான் ஸ்டாக்ஸ்லேயே பண்ணிக்கிறேன், அதாவது ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸில் உண்மையிலே நிறைய பேருக்கு அந்த டிசிப்ளினரி இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸை விட ஈக்விட்டி ட்ரேடிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க டிசிப்ளினில். சரி, ஸ்டூடெண்ட்ஸே இப்படி சொல்கிறாங்களே, நம்மளும் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சி ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை நான் ஸ்டடி பண்ணி அதோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய க்ரைட்டீரியாலாம் வச்சு ஸோ டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஒரு கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் அதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. டைம் இல்லாமலே தள்ளி போட்டு 7-8 monthsக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்த ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சி இன்னும் 1% கூட ஸ்டார்ட்டே பண்ணல.
சரி உட்காந்து இந்த ரிசர்ச்சும் ஃபுல்லாக உட்காந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயும் தாங்க மெயினாக இந்த கேப் வந்து நான் விடுறேன். இத்தனை நாளாக கடன் பிரச்சனை இருக்கிறதுனால தான் டிசிப்ளின் வந்து சரியாக இல்லை, எமோஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ளே ஆகுது. ஸோ நம்மளுக்கு கடன் தொல்லைலாம் முடிஞ்சிட்டோன்னா எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் இப்போ தாங்க கடன் தொல்லை கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஃபினான்ஷியலி இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகலை. ஃபினான்ஷியலி இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், ரொம்ப லேட் ஆகும். ஆனாலும் கடன் தொல்லை லைட்டாக கம்மியாக இருக்குது. அதனால் இம்ப்ரூவ் ஆகும் டிசிப்ளின் அப்படின்னு கொஞ்சம் நப்பாசையில் இருந்தேன். ஆனால் எதுவும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. அதாங்க நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ட்ரேட் பண்ணனா கண்டிப்பாக 100% டிசிப்ளினோட தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த 100% டிசிப்ளின் வரலைன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க. டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது போக 4+ இயர்ஸாக கண்டினியூஸாக நம்ம மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ஒரு நாள் கூட கேப் வந்து விடவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் 1 to 2 வீக்ஸ் தாங்க லீவ் விட்டுருப்பேன். அந்த லீவ் விட்ட டைமில் கூட நான் வந்து மொபைலில் மார்க்கெட்டை பார்த்துட்டே தான் இருந்திருக்கேன். அந்தளவுக்கு நம்ம போட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரீசனுக்காகவும் ஒரு சின்ன கேப் வந்து எடுத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அன்னெசரி லாஸ் இனி நம்ம லைஃப்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ நம்ம செட்டப் வந்து ஃபெயிலியர் ஆகி ஒரு லாஸ் வருதா, அந்த லாஸை மட்டும்தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை தவிர வேறு எந்த லாஸுமே நம்மளுக்கு வரக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம மைண்டை ரெடி பண்ணிட்டா போதுங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து தேடி வரும். ஸோ நீங்கள் யாராவது லாஸில் இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் வந்து கொடுங்க. ஸோ கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. கேப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லாஸ் ஆகிறது ஸ்ட்ராட்டஜினாலையா டிசிப்ளின்னாலையா அப்படின்னு நீங்களே யோசித்து ஆன்சரை வந்து கண்டுபிடிங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. என்னோடய விஷயத்தில் என்னோடய ப்ராப்ளம் வந்து முழுக்க டிசிப்ளின் தான். ஸ்ட்ராட்டஜி மேலே 1% கூட எந்த ஒரு பயமும் இல்லை. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஒரு சில பிளான்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சாரிங்க, ஆஃப்லைன் கிளாஸ்லாம் இல்லை, நேர்லலாம் கிளாஸ் ரூம்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம் சார், எனக்கு நேரில் ஒருத்தர்கிட்ட போய் இருந்து கற்றுக்கணும், அப்போந்தான் சைக்காலஜி அண்ட் டிசிப்ளின்லாம் நல்லா வரும், ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிட்டால் அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஆஃப்லைன்லேயே போய் நேரில் உட்காந்து உலகத்திலேயே ஒரு பெரிய ட்ரேடர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸ்ட்ராட்டஜினா மற்றவங்க சொல்லி கொடுத்து அப்படியே வருங்க. ஆனால் இந்த சைக்காலஜி அண்ட் டிசிப்ளின் வந்து யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் தாங்க உங்களோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து பண்ணணும். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு மாதிரி இருப்போம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அட்வைஸ் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக பொருந்தாது. அதாவது டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டடாக கொடுக்குற அட்வைஸஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது ஒவ்வொருத்தரோட மனநிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறப்ப ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்க முடியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் நீங்களே இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனால் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாங்க உட்காந்து யோசிக்கணும். ஏதாவது ஒரு வழி வந்து நம்ம தான் கொண்டு வரணும். மற்றவங்கள நம்பி இருந்தால் வேலைக்கே ஆகாது இந்த டிசிப்ளின் விஷயத்தில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவ் வைப்பாகவே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீல் வந்து வருது. என்னை பொறுத்தவரை நான் இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து கொடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. பிரேக் டவுன் ஆகாமல் இருந்தால் சரி தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி டிசிப்ளின் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணுன்னு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஸோ சில பல விஷயங்கள்லாம் பார்த்து ஏதாவது சக்ஸஸ் ஆனீங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயிருந்தால் உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனக்கும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனையும் ரீட் பண்ணுற சில பேர்த்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.